Hi students, today we are going to see communication networks intro. Okay, ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு தான் இருந்தது. அதுக்கு அடுத்தப்போ அதை கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்ஸ்னு சொல்லி சேஞ்ச் பண்ணாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்ஸ் அப்படிங்கிறப்ப அது மெயினாக ஈஸி சப்ஜெக்ட் தான். ஆனால் பிஃபோர் இது வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்னு இருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா போத் ஈசி அண்ட் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே படிப்பாங்க. அப்போ ஈசி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நினச்சிட்டாங்க கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு சொன்னால் இது வந்து சிஎஸ்சி ரிலேட்டட் சப்ஜெக்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அதுதான் கிடையாது. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா பியூர்லி ஈஸி சப்ஜெக்ட் ரிலேட்டட் தான். அது போக பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்டில் இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க கம்பேர்ட் டு சிஎஸ்சி. ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா சிஎஸ்சி அப்படிங்கிறப்ப அவங்க கோடிங் லாங்குவேஜ் அந்த மாதிரி சப்ஜெக்டில் உள்ள அந்த இதில் உள்ள அந்த ஃபீல்டில் உள்ள போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஈஸி பீப்புள்ஸ் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த நெட்ஒர்க்ஸில் வந்து உள்ளே இருப்பாங்க. இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஈஸி சப்ஜெக்ட்னு கூட சொல்ல முடியாது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஸோ இன்ட்ரெஸ்டிங் வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகேயா? ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட்டை பற்றி ஒரு இன்ட்ரோ மட்டும் இன்றைக்கி வந்து பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக நெட்ஒர்க் அப்படின்னாவே உங்களுக்கு என்னென்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 or more devices connecting through the medium that is called நெட்ஒர்க்னு சொல்லி சொல்கிறோம். ஆக்சுவலாக என்ன மோர் தென் 2 டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இட் மே பி எதர் வயர்ட் ஆர் வயர்லெஸ். அதில் கனெக்ட் பண்ணிட்டோம், தென் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்னு சொல்லி சொல்கிறோம். ஆக்சுவலாக இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 டிவைஸை கனெக்ட் பண்ணிட்டா அது வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுமா? கிடையாது. ஸோ அதை நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணணும். கம்யூனிகேட் பண்ணால் தான் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகும். ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்ஸ். இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக கம்ப்யூட்டர்னு சொல்லியிருந்துச்சு. ஆனால் கம்ப்யூட்டர் வந்து கரெக்டானது கிடையாது. கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்ஸ் தான் இதுக்கு வந்து கரெக்டான நேம். ஓகே, ஸோ இந்த சப்ஜெக்டில் மெயினாக என்ன அப்படின்னு சொல்லி இந்த சப்ஜெக்ட் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாவே ஓஎஸ்ஐ லேயர் தாங்க. ஓஎஸ்ஐ லேயரை பற்றி அதோடய ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும், நம்ம நெட்ஒர்க்கோட பேசிக்ஸ் நமக்கு ஃபுல்லாக நம்ம வந்து படிச்சிடலாம். நெட்ஒர்க் பேசிக்ஸ் அப்படி சொன்னாவே ஓஎஸ்ஐ லேயர் தான், அதோடய ஃபங்க்ஷன் தான். ஓகே, ஸோ என்ன சார் ஓஎஸ்ஐ லேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன். ஓகே, ஸோ ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சொன்ன மாதிரி தான் 2 டிவைஸை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஆனால் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். சர்டன் ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயராக நம்ம அதை டிவைட் பண்ணி ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணிடுறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது நம்ம வந்து ப்ரோட்டோக்கால்னு கூட சொல்லலாம். ப்ரோட்டோக்கால் அப்படின்னா என்னென்னா சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தட் இஸ் கால்டு ப்ரோட்டோக்கால்னு சொல்லலாம். ஸோ வித்தவுட் ப்ரோட்டோக்கால் வி கேன் கனெக்ட் த டிவைசஸ். ஓகே, ஸோ ப்ரோட்டோக்கால் இல்லாமல்னா நம்ம 2 டிவைஸஸை கனெக்ட் பண்ணலாம், ஆனால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரோட்டோக்கால். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறதா. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறோம்? த்ரூ ஓஎஸ்ஐ லேயர். ஓஎஸ்ஐ லேயர் மூலமாக நம்ம வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ அதில் மொத்தம் 7 லேயர்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த சப்ஜெக்டில் நம்ம வந்து மெயினாக இந்த லேயர்ஸை தான் நம்ம மெயினாக பார்ப்போம். தென் காம்பனன்ட்ஸ். ஸோ நெட்ஒர்க்கில் நம்ம என்ன மாதிரி காம்பனன்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு லேயர் நம்ம டிஃபைன் பண்ணுறோம்ல, அப்போ அந்த லேயரை வச்சு அதை வந்து ஹைரார்க்கியில் நம்ம வந்து இது பண்ணிடுவோம். ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு டிவைசஸ்ன்னு சொல்லி இது பண்ணிடுவோம். அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அது பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து படிப்போம். நெக்ஸ்ட்டு மெயினாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப 2 மெயினானது நமக்கு வந்து தெரியணும். ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் கண்ட்ரோல். அதர்வைஸ் ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் கன்ஜெஷன் கண்ட்ரோல். ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன், சோர்ஸு டெஸ்டினேஷன் சொல்லியிருக்குது. டெஸ்டினேஷனோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது தான் ஃப்ளோ கண்ட்ரோல். வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு கெப்பாசிட்டி, அதாவது டெஸ்டினேஷனோட கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கிறப்ப நான் வாட்டு நிறையா சொல்லிட்டே போனால் அவங்களால கேட்க முடியாது. ஓகே, ஏதோ சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டு அதை கேட்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்க மாட்டாங்க, நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளோ கண்ட்ரோல். ஸோ டெஸ்டினேஷனோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது தான் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல். அது ஒன்று. கன்ஜெஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறப்ப என்னென்னா சப்போஸ் எரர் அக்கர் ஆயிடுது, நான் சொல்கிறப்ப ஏதோ ஒரு இடத்துல ஒரு வார்த்தை மிஸ் ஆயிடலாம், உங்களுக்கு கேட்காம இருக்கலாம். ஸோ அப்போ என்ன அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அதை நான் திரும்ப ரீசன் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் எரர் கண்ட்ரோல். ஸோ இன்பிட்வீனில் கண்டிப்பாக இதனால் மட்டும் இல்லை, வேறு அதர் இன்ட்ரப்ஷன் மூலமாக நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து மேபி இன்பிட்வீனில் எங்கேயாவது கேன்சல் ஆகலாம். ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம் சொல்லி பார்த்திங்கன்னா கன்ஜெஷன் இல்லாட்டி எரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் வந்து இந்த சப்ஜெக்டில் நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ சப்ஜெக்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நெட்ஒர்க்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஓகேயா?
இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே உங்களோட இந்த சப்ஜெக்ட்டில் யூனிட்டாக நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிட்டோட ஹெட்டிங்கை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாம் பாருங்கள் உங்களோட லேயர்ஸ் தான். லேயரை வச்சு தான் ஒவ்வொரு யூனிட்டும் உங்களுக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சரி, என்ன சார் லேயர்னு சொல்கிறீங்க, அந்த லேயர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களோட லேயர்ஸ், ஓஎஸ்ஐ லேயர்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 லேயர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன், செஷன், டிரான்ஸ்போர்ட், நெட்வொர்க், டேட்டா லிங்க், ஃபிசிக்கல்னு சொல்லிட்டு 7 லேயர்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம இதை படிக்க இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஆனால் இனிஷியலாக உங்களுக்கு இதை மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு க்ளூ. ஸோ இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏபிஎஸ், டிஎன்டி, பின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். தட் இஸ் ஏபிஎஸ்ங்கிறது ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட், டிஎன்டிங்கிறது என்னது தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். அப்போ ஏபிஎஸ் அப்படிங்கிறப்ப ஏனா அப்ளிகேஷன், பினா ப்ரெசன்டேஷன், எஸ்னா செஷன், தென் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லியிருக்கோம். அப்போ டீனா டிரான்ஸ்போர்ட், என்ன நெட்வொர்க், டீனா டேட்டா லிங்க் லேயர், தென் பி மீன்ஸ் ஃபிசிக்கல் லேயர். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இந்த லேயர்ஸை டக்குன்னு ஈஸியாக நம்ம வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்காக ஒரு க்ளூ. ஸோ இது ஃபஸ்ட்டு இனிஷியலாக தான் உங்களுக்கு தேவைப்படும். தென் இதை நீங்கள் படிக்க ஆட்டோமேட்டிக்காக இந்த லேயர்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே, ஃபைன். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 டிவைஸை நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த லேயர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் யூனிட்டில் அகைன் நீங்கள் படிக்க தான் போகிறீங்க. ஒரு இன்ட்ரோ மட்டும் சின்னதாக நான் கொடுத்துட்றேன். இப்போ 2 சிஸ்டம் இருக்குது. அந்த 2 சிஸ்டத்துக்குள்ளே இன்ஃபர்மேஷன் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ எந்தெந்த பிளேஸ்லலாம் இது வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த லேயர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் பாட்டம் டு டாப் தான் நம்ம வந்து சொல்லணும். ஓகேயா, சரி. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரோ தான் அப்படிங்கிறதுனால நான் வந்து டாப் டு பாட்டம் நான் என்னங்கிறத நான் சொல்கிறேன். அப்ளிகேஷன் லேயர் அப்படிங்கிறது என்னென்னா யூசர் இன்டர்ஃபேஸ். ஆக்சுவலாக என்னென்னா, நான் ஒரு மெயில் அனுப்புகிற கான்செப்ட் வச்சு நான் இது வந்து சொல்கிறேன். நான் இப்போ ஒரு சிஸ்டத்தில் நான் வந்து ஒரு ஆளுக்கு மெயில் அனுப்ப போகிறேன். ஓகே, ஸோ அப்போ இன்பிட்வீனில் இதெல்லாம் நடக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸை வச்சு நான் அந்த என்னென்ன ஸ்டெப்பாக போகுது அப்படிங்கிறது, மூவ் ஆகுது, அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி பாஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் என்னென்னா, ஒரு சிஸ்டத்தில் ஒரு பர்சன் உட்காந்து மெயில் அனுப்புகிறாங்க, டைப் பண்ணி மெயிலை சென்ட் பண்ணுறாங்க. அதாவது www.gmail.com சொல்லி கொடுத்து அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே லாகின் ஆகி கம்போஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை டைப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை தான் வந்து அப்ளிகேஷன் லேயர், யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறப்ப என்னென்னா, அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இன்பிட்வீனில் ஏதோ ஒரு ஃபைல் ஏதோ ஒன்று அப்லோட் பண்ணுறீங்க, பிடிஎஃப் ஃபைல் ஏதோ ஒரு அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம்னா ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறப்ப என்ன, ஒரு ஃபார்மெட்லேருந்து இன்னொரு ஃபார்மெட், தட் மீன்ஸ் என்ன, கம்ப்ரஸ் பண்ணுறோம் இல்லாட்டி என்க்ரிப்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி மெத்தட் எல்லாமே, ஏன்னா அப்படியே டேரெக்டாக நம்ம சென்ட் பண்ண மாட்டோம், அது எல்லாமே கம்ப்ரஸ் ஆகி தான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆகும். உங்களுக்கு நார்மலாக தெரியும், நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம பார்ப்போம். வாட்ஸ்அப்லலாம் பார்த்திங்கன்னா, நம்ம ஷேரிட்டில் ஒரு பிக்சரை நம்ம சென்ட் பண்ணுறதுக்கும் நம்ம வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஷேரிட்டில் சென்ட் பண்ணோம்னா குவாலிட்டி அப்படியே இருக்கும், அதோட எம்பி சைஸ் அப்படியே இருக்கும். ஆனால் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரஸ் ஆகி தான் இருக்கும், அதோட கிளாரிட்டி கண்டிப்பாக கம்மியாகும். இதுதான். ஸோ இதே மாதிரி தான் மெயிலையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த இதுலையுமே அது வந்து கம்ப்ரஸ் ஆகி தென் என்கிரிப்ட் ஆகி அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் செஷன் லேயர் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து 1 வே கம்யூனிகேஷனா 2 வே கம்யூனிகேஷனா அப்படிங்கிறது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த செஷன் லேயரில் தான். ஏன்னா நான் வந்து மெயில் அனுப்புகிறேன் அப்படிங்கிறது அது 1 வே தான். சப்போஸ் இது சேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 வே கம்யூனிகேஷன். நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து அவங்ககிட்ட மெசேஜ் வரது வரை நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ அதை எல்லாமே ஃபஸ்ட்டே நம்ம இனிஷியலாக டிசைட் பண்ணிடுவோம் எந்த லேயரில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த செஷன் லேயரில். தென் டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து 2 நம்ம பார்ப்போம், யூடிபி, டிசிபி அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஒன்றும் இல்லை, இது வந்து கனெக்ஷன் ஓரியன்டாக கனெக்ஷன் லெஸ்ஸாக அப்படின்னு சொல்லிது. கனெக்ஷன் ஓரியன்ட் கனெக்ஷன் லெஸ் அப்படிங்கிறப்ப என்னன்னா, அக்னாலஜ்மெண்ட் கெட் பண்ணோம்னா அது கனெக்ஷன் ஓரியன்ட், அக்னாலஜ்மெண்ட் கெட் பண்ணலாட்டி அது கனெக்ஷன் லெஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணுறது தான். என்ன சார் இது அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னா, நான் சென்ட் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஒரு டெலிவரி நோட்டிஃபிகேஷன் வர்றது, வேறு ஒன்றும் இல்லை, உங்களோட சேட்லேயே எடுத்துக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பின பிறகு டபுள் டிக் வந்துருச்சுன்னா சென்ட் ஆயிடுச்சு. டிக்னா அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, அதுதான் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரோட ஃபங்க்ஷன். ஸோ சேம் அதே மாதிரி தான் நம்ம மெயில் அனுப்புறதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ மெயில் அனுப்புறதுலேயும் அதேமாரி தான். இந்த இடத்துல அது கனெக்ஷன் ஓரியன்டாக கனெக்ஷன் லெஸ்ஸாங்கிறத டிஃபைன் பண்ணுறது இந்த பிளேஸில் தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஏன்னா இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்லேயே இந்த இதை வந்து எடுத்து விட்டுக்கலாம். ஏன்னா இப்போ இந்த ப்ளூடிக் வராமல் இருக்கிறதையும் நம்ம எடுத்து விட்டாச்சுன்னா அது அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் மூலமாக தான் நம்ம நடத்துகிறோம். நெக்ஸ்ட் நெட்வொர்க் லேயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது மெயினாக ஐபி அட்ரஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ அந்த லாஜிக்கல் அட்ரஸ் மூலமாக தான் நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறோம். இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, இன்ஃபர்மேஷன் டேட்டாவை பற்றி நம்ம சொல்லியிருந்திருப்போம். இந்த டேட்டாவை கம்ப்ரஸ் பண்ணோம், இது பண்ணோம், 1 வே 2 வே அப்படின்னு சொல்லி சொன்னோம். தென் இதை வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஓகேயா, ஸோ நம்ம வந்து
நெட்வொர்க்கில் ஃபுல்லாக நம்ம வந்து இதை வந்து பாஸ் பண்ண போகிறோம். அப்போ நெட்வொர்க்கோட அட்ரஸ் இருந்தால் தான் அது வந்து பாஸ் ஆகும். இப்போ நான் யூஎஸ்க்கு ஒரு ஆளுக்கு மெயில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐபி அட்ரஸ் எனக்கு தெரிஞ்சால் தான் நான் வந்து சென்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அப்போ ஐபி அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுதான் நம்ம என்ன பண்ணிடுறோம், அவங்களோட மெயில் அட்ரஸ் நம்ம கொடுத்துறோம். ஸோ மெயில் அட்ரஸை நம்ம இது பண்ணிடுறோம். அப்போ அது வந்து ஜிமெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிமெயில் கூகுள் சர்வர் எங்கெல்லாம் இருக்குது, ஒரு 3 பிளேஸில் இருக்குது ஆல் ஓவர் வேர்ல்டில். ஸோ அந்த 3 பிளேஸில் எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி எங்கே ஸ்டோரேஜ் இருக்குன்னு சொல்லி பார்த்து அந்த பிளேஸ்க்கு போகும். அப்போ அந்த பிளேஸோட ஐபி அட்ரஸ் நமக்கு வேணும். ஸோ அதுதான் வந்து இந்த நெட்வொர்க் லேயர். ஓகே, ஸோ அதோட ஃபங்க்ஷன். இப்போ நம்ம அங்கே போயாச்சு, ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம எந்த பிளேஸ் போயாச்சு. அங்கேருந்து கரஸ்பாண்டிங் டெஸ்டினேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட மேக் அட்ரஸ்ங்கிறத ஒன்று தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ண முடியும். வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட போஸ்டல் அட்ரஸ் அதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ போஸ்டல் அட்ரஸில் நம்ம என்ன கொடுத்துருப்போம், நேமு, தென் டோர் நம்பர், தென் ஸ்ட்ரீட் நேம், தென் ஏரியா, தென் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு வரிசையாக ஒவ்வொன்றா கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இப்போ இந்த நெட்வொர்க் லேயரை பொறுத்த வரைக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன கண்ட்ரி, என்ன டிஸ்ட்ரிக்ட்டு, என்ன சிட்டி அப்படிங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி. டேட்டா லிங்க் லேயர் அப்படிங்கிறது என்னென்னா டோர் நம்பர், தென் ஸ்ட்ரீட்டு, அதுதான் வந்து டேட்டா லிங்க் லேயர். ஸோ ஓவராலில் உங்களுக்கு உள்ளே வந்துடும். ஆனால் பர்டிகுலர் பர்சனை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட மேக் அட்ரஸ் வேணும். ஸோ இதில் வந்து ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம், இங்கே மேக் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேயா, தட் இஸ் ஃபிசிக்கல் அட்ரஸ். வேறு ஒன்றும் இல்லை. நம்மளோட ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோனில் நம்மளோட நம்ம சொல்லியிருப்போம் ஐஎம்இஐ நம்பரு, தென் நம்மளோட செல்ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது நம்மளோட ஐபி அட்ரஸ், தட் இஸ் லாஜிக்கல் அட்ரஸ். அதுதான் நெட்வொர்க் லேயரில் உள்ளது. டேட்டா லிங்க் லேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஎம்இஐ நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேட்டா லிங்க் லேயரில் உள்ள ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அதாவது மேக் அட்ரஸ் அது வந்து சேஞ்ச் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் லேயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர் கனெக்ஷன் இல்லாட்டி ஒயர்லெஸ் மீடியம், எந்த மீடியம் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் வந்து ஃபிசிக்கல் லேயர். ஓகே, இப்போ நம்ம மெயிலை வச்சு நான் சொன்னேன், அதை வச்சு சொல்லலாம். இப்போ மெயில் இங்கே அப்ளிகேஷனில் சென்ட் பண்ணுறாங்க, ப்ரெசன்டேஷனில் அதை ஃபுல்லும் என்க்ரிப்ட் பண்ணுறாங்க, கம்ப்ரஸ் பண்ணுறாங்க, தென் செஷன் லேயரில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க 1 வேயா 2 வேயான்னு. தென் அது வந்து அக்னாலஜ்மெண்ட் கெட் பண்ணுமா, அக்னாலஜ்மெண்ட் கெட் பண்ண வேண்டாமாங்கிறது இங்கே பார்க்குறாங்க. மீன் டைமில் இந்த இடத்துல டேட்டாஸ் எல்லாமே செக்மெண்ட்ஸாக சேஞ்ச் ஆகும். செக்மெண்ட் எல்லாமே நெட்வொர்க் லேயர் வரப்போ பேக்கெட்டாக சேஞ்ச் ஆகும். இந்த பேக்கெட்ஸ் எல்லாமே ரவுட்டிங் மூலமாக நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி டெஸ்டினேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. இந்த பேக்கெட்ஸ் எல்லாம் இங்கே வர்றப்போ ஃப்ரேமாக மாறி இந்த டேட்டா லிங்க் லேயரில் மேக் அட்ரஸ் மூலமாக எங்கே டிவைஸ் இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி டிவைஸ்க்கு ரீச் ஆகும். தென் இங்கே ஃபிசிக்கல் லேயரில் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே நம்ம அனுப்பிச்ச ஃப்ரேம்ஸ் எல்லாமே பிட்டாக வந்து சேஞ்ச் ஆகி நம்ம வந்து த்ரூ வயர்ட் ஆர் ஒயர்லெஸ் மீடியமில் கம்யூனிகேட் ஆகும். இப்போ ஆப்போசிட் சைடில் என்ன ஆகும், அப்படியே தான். ஸோ ஆப்போசிட் சைடில் ரிசீவரை நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம்னா இங்கே பிட்ஸாக வர்றது எல்லாமே இங்கே வரும், என்ன ஆகும், நமக்கு ஃப்ரேம்ஸ் ஆகும், ஃப்ரேம்ஸ் பேக்கெட் ஆகும், பேக்கெட் வந்து உங்களுக்கு வந்து செக்மெண்ட் ஆகும். செக்மெண்ட்லேருந்து இங்கே என்ன பண்ணுவாங்க, செஷன் லேயரில் அது 1 வேயா 2 வேயான்னு சொல்லி பார்க்கும். இப்போ 1 வேனா ஒன்றுமே இல்லை, டேரெக்டாக நெக்ஸ்ட் லேயருக்கு மூவ் ஆயிரும். 2 வேனா அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணணும், திரும்ப 1 செகண்ட் சென்டருக்கு இந்த பிளேஸ்லேருந்து. தென் இங்கே செஷன் லேயர்லேருந்து இங்கே போகிறப்ப ப்ரெசன்டேஷனில் அங்கே கம்ப்ரஸ் பண்ணியிருந்தால் இங்கே டீகம்ப்ரஸ் பண்ணுவாங்க, என்க்ரிப்ட் பண்ணியிருந்தால் டீக்ரிப்ட் பண்ணுவாங்க. தென் நமக்கு வந்து அப்ளிகேஷன் லேயரில் ரிசீவரோட டெஸ்க்டாப்புக்கு நமக்கு வந்து ரீச் ஆயிடுது. எப்போ ரிசீவர் ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ அவங்களுக்கு நம்ம அனுப்பிச்ச மெயில் வந்து வியூ ஆகும். இதுதாங்க ஓஎஸ்ஐ லேயர். ஓகேயா, ஸோ இந்த லேயர்ஸை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க போகிறோம். நல்ல டெப்த்தாக படிக்கலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒவ்வொரு லேயர் நடத்துகிறப்பவும் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறேன். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகே, அப்போ இந்த சப்ஜெக்டில் நம்ம வந்து இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே ரொம்ப பேசிக் மட்டும்தான் நம்ம படிப்போம் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி தோணுச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இதுக்கு ரிலேட்டட் கோர்சஸை சைடில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. ஃபஸ்ட்டு இனிஷியலெல்லாம் காம்படிஷன் கிடையாது. உங்களுக்கு நெட்வொர்க்கில் பிடிச்சிருந்துச்சு, சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் நேராக போய் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிடலாம். அட்டன் பண்ணிங்கன்னா நெட்வொர்க் பேசிக்காக உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு டேரெக்டாக அந்த ஃபீல்டுக்குள்ளே உள்ள போயிடலாம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. காம்படிஷன், ஹெவி காம்படிஷன் உள்ள டைம் இந்த டைமெல்லாம் இப்போ. ஏன்னா அவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜஸ், அதை பற்றி நான் சொல்ல வேண்டாம். இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் கண்டிப்பாக கையில் இருக்கணும். ஸோ அப்போ இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோர்ஸ் சிசிஎன்ஏ தாங்க, அதாவது சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் அசோசியேட். நெக்ஸ்ட்டு சிசிஎன்பி இருக்குது, சிசிஎன்பியில் ரவுட்டிங் இருக்குது, ஸ்விட்சிங் இருக்குது, தென் சிசிஎன்பியில் செக்யூரிட்டி இருக்குது, தென் சிசிஐலையும் செக்யூரிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒவ்வொன்றும். ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு சிசிஎன்ஏ தான் நம்ம. ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ நீங்கள் படிக்கிறப்ப நெட்வொர்க் இன்ட்ரெஸ்ட்
இருந்துச்சுன்னா சிசிஎன்ஏக்கு சைடில் ஏகப்பட்ட உங்களுக்கு வந்து யூடியூப்லேயே ஏகப்பட்ட இது இருக்குது. ஸோ ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே எல்லாமே நீங்கள் படிச்சுக்கலாம். படித்து முடிச்சுட்டு 4th இயர் போகிறப்ப நீங்கள் வந்து ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணி அப்ளை பண்ணி டெஸ்ட் சென்டர் புக் பண்ணி நீங்கள் எழுதிடலாம். இது எழுதுறதுக்கு இப்போ வந்து 15,000 நினைக்கிறேன் ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறப்ப இந்த இதை முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் வேலைக்கு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன மாதிரி ஜாப்ஸ் இருக்குது, என்ன மாதிரி பொசிஷன் இருக்கும் நெட்வொர்க்கில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சர்வீஸ் டெஸ்க் அனலிஸ்ட்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் அட்மின், நெட்வொர்க் இன்ஜினியர், நெட்வொர்க் ஆர்கிடெக்ட், நெட்வொர்க் மேனேஜர்னு சொல்லியிருக்கோம். இப்போ சர்வீஸ் டெஸ்க் அனலிஸ்ட் முடிச்சிட்டிங்க, அடுத்த நெட்வொர்க் அட்மின் உள்ள போயாச்சுனாவே அடுத்ததில் L1, L2, L3ன்னு சொல்லியிருக்கோம். L1 அப்படின்னா லேயர் 1. லேயர் 1ல் என்ன பார்த்தோம், நம்ம ஃபிசிக்கல் லேயர் பார்த்தோம். அதாவது கீழேருந்து நான் சொல்லியிருந்தேன் பாட்டம் டு டாப். அப்போ ஃபிசிக்கல் லேயரில் உங்களோட ஒர்க் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக சிஸ்டமை மேனேஜ் பண்ணுறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு L2 போயிட்டிங்கன்னா ஸ்விட்ச்சு, அந்த இடத்துல டேட்டா லிங்க் லேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் உள்ள நெட்வொர்க் டிவைஸ் ஸ்விட்ச். ஸோ ஸ்விட்சை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். L3 போனீங்கன்னா ரவுட்டிங், ரவுட்டர். அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான போஸ்ட்டு. நீங்கள் அப்படியே உங்களோட பை எக்ஸ்பீரியன்ஸில் ஒவ்வொரு லெவல் நீங்கள் கண்டிப்பாக போவீங்க. அந்த லெவல் போயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஆர்கிடெக்ட் மேனேஜர், நெட்வொர்க் மேனேஜர், ஃபைனல் நீங்கள் அது இதுக்கு போயிடலாம். இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் நிறைய இருக்குது. என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் செக்யூரிட்டி இருக்குது, க்ளவுட் நெட்வொர்க் இருக்குது, தென் R&D இருக்குது, வயர்லெஸ் நெட்வொர்க்னு பார்த்தீங்கன்னா அதில் குவாலிட்டி அனலிஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ வயர்லெஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. தென் மொபிலிட்டி சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், வாய்ப்பு அப்படிங்கிறப்பன்னா வாய்ஸ் ஓவர் IP, தென் டெலிகாம், தென் டேட்டா சென்டர் நெட்வொர்க்கிங் ஸ்பெஷலிஸ்ட். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெஷலைசேஷன்ஸ். தென் இதில் உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் ஒர்க் பண்ணுவீங்க. அதாவது ஐயோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த மாதிரிலாம் தோணவே தோணாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஜாப்ஸ் தான் எல்லாமே. ஸோ போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்னு சொல்லி நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போயிட்டே இருக்கலாம் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். தென் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் ஆக்சுவலாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் தான் மேக்ஸ் இதில் போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி ஆச்சுனாவே ஹார்ட்வேர் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட தாட் இருக்குது. அது கிடையவே கிடையாது, ஹார்ட்வேர் ரிலேட்டட் கிடையாது. அதுபோக என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பாய்ஸ்க்கு தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேர்ள்ஸ்க்கு நிறைய இருக்குது. ஆனால் யாருமே அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாட்டுறாங்க. ஓகே, ஸோ போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு பெஸ்ட்டு வந்து இந்த நெட்வொர்க் வந்து ஃபீல்டு வந்து நல்லாயிருக்கும். ஓகே, சரி, இந்த சப்ஜெக்ட் நமக்கு வாங்குவோம். இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணக்கூடிய புக் வந்து இதுதான், பெக்ரோஸ் ஃபெரோசன். ஸோ ஃபெரோசன் புக்கில் டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கிங் இது வந்து 5th எடிஷன் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 5th எடிஷன் கூட வேண்டாம் நமக்கு, 2nd எடிஷன் அண்ட் 4th எடிஷன் மோர் தென் எனஃப். இதில் உள்ளதை மொத்தம் நம்ம படித்தோம்னா பேசிக் நம்ம வந்து ரொம்ப தரவாயிருவோம். ஓகேயா? ஓகே, ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஓகே, தேங்க்யூ.